ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி வாங்க நம்ம 2023 லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் டே கம்ப்ளீட்டே ஆக போகுது. 2024 வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்குது. நான் பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். விளக்கு ஈவினிங்கே ஏற்றியாச்சு. பூஜை மட்டும் பண்ணிக்கலாம் 12 மணிக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. டைம் போகவே மாட்டேங்குது. எனக்கு என்னன்னே தெரியல, டே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இந்த 2 மணி நேரத்தை நான் எப்படி கழிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ மணி 10 மணி, டின்னர் எல்லாம் ஓவர். ஸோ இந்த 2 மணி நேரம் போர் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக 12 மணிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 மணி நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது டைம் பார்த்திங்கன்னா 10:10 ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் இருக்குது நமக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்கியும் எழுந்திரிச்சாச்சு. டைமே போக மாட்டேங்குது. பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி. இங்கே பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 2023 லாஸ்ட் வீடியோ இதுவாக தான் இருக்கும். 2024க்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. அந்த 2 மணி நேரத்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஒரு குலாப் ஜாமுன் ஸ்வீட்டாவது பண்ணுவோன்னு சொல்லி வந்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஜாமுன் பண்ணலாம். பாத்திரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நான் கண்ணளவு தான் சேர்க்குறேன். நீங்கள் அளந்து எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு சுகர் எடுக்கிறேன். நிறைய நான் ஜாமுன் செய்யலை, கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஸோ 2 கப்பு சுகர் எடுத்துக்கிறேன். அண்டு கரெக்டாக ஜாமுனுக்கும் சுகர் சிரப்புக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்க்க போகிறேன். இது சுகர் சிரப் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அது வீணாகாது. இருந்தாலும் கரெக்டான அளவாக வச்சுக்கலான்னு சொல்லி 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கம்மியாக போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லைனா தண்ணி சுண்டி அதுக்கப்புறம் பாகு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 1 கப்பு, பெரிய கப்பு, அதாவது ஒரு 250 ml தண்ணியும் ஒரு 200 கிராம் சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை கேஸை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இது கொதிக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாமுன் பிசைய ஆரம்பிக்கலாம். இது இப்படியே விட்டுறாமல் கரையிற வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா சுகர் அடியில் அப்படி ஸ்டிக்கி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம இதை கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம போய் ஜாமுனுக்கு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது கொதிச்சுட்டே இருக்கும் போது அப்புறம் ஜாமுனுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எம்டிஆர் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுக்கிறேன். இது மெல்ட் ஆகட்டும். இது இப்போது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சுகர் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இதை சிம்மில் வச்சுட்டு இது கொதிக்கட்டோன்னு நம்ம ஜாமுன் மிக்ஸை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது அடி பிடிக்காது, கரைய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ இது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜாமுன் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இதில் ஒரு 20 கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. போதும்னு நினைக்கிறேன். 35 போட்டிருக்காங்க. நம்ம அதோட அளவு கம்மியாக பண்ணோம்னா நிறைய வரும். ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக தான் போட போகிறேன். ரொம்ப சின்னதெல்லாம் போடல. சரி, ஒரு ஸ்வீட் ஒன்று செய்யணுமேன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே ஜாமுனுக்கு பிசையும் போது இந்த மாதிரி அதாவது இப்போ இது ரெடிமேட் மிக்ஸ் இல்லையா, இந்த மாதிரி செய்யும் போது தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கணும். அண்ட் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் லூஸாக பிசையணும். இப்போது இதில் தண்ணியை லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அண்ட் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது, பெசரி விட்டு பிசையணும். நிறைய பேர் பால் ஊற்றி பிசைவாங்க, பட் அது தேவை இருக்காது. தண்ணியே போட்டுக்கோங்க. தண்ணி போட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது மேலே 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. மொத்தமாக தண்ணியை ஊற்றி ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. அவ்வளோதான். தண்ணி ஊற்றணும். இன்னும் ஊற்றினோம்னா கொஞ்சம் தண்ணியாக போயிடும். அதுக்கப்புறம் அது டஸ்டிங்காக வேறு ஏதாவது எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது இதில் ஒரே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சமாக நெய் எடுத்துக்குவோம்.
அவ்வளோதான். கொஞ்சமாக நெய் எடுத்துட்டு இது மேலே போட்டு இப்போது உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இதை மூடி வைக்கணும், இல்லை வந்து கொஞ்ச நேரம் ஊறணும் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப டைட்டாக மட்டும் பிசையக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசையணும். அண்ட் பிசறி விட்டு தான் எடுக்கணும். மாவு நம்ம சப்பாத்திலாம் பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ லைட்டாக கைக்கு வந்து நெய் வந்து எடுத்துக்கலாம், பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான். இது வந்து இப்படி மேலே போட்டுட்டோம்னா எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே வந்து பண்ணியாச்சா. இப்போது நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம போடுற குவான்டிட்டி, அதாவது உருண்டையோட கொஞ்சம் அது வந்து ஊறி டபுளாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை இப்படி உள்ளங்கையால் அந்த உருண்டையை வந்து மேலே இருக்கிற பாகங்கள்லாம் உள்ளே போகிற மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு பால் வந்து விரிசல் விடாமல் வந்து ஃப்ரை ஆகும். பார்க்கறதுக்குமே கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா. இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இப்படி பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் உள்ளே போகும். அண்ட் ஷேப்பும் கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு எல்லாமே உருண்டை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 உருண்டைகள் இருக்கும். நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். எல்லாமே சேர்த்து, அதாவது மாவு பிசைஞ்சு ஜீரா செஞ்சு இதை வறுத்து போட்டு ஊறி வரத்துக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் எடுக்கும். நம்ம ஸ்லோ ப்ராசஸாக பண்ணோம்னா ஓவர் நைட் சோக் பண்ண விட்டு எடுத்துக்கலாம். பட் நான் இப்போ கொஞ்சம் நியூ இயர், அதாவது இன்னும் நான் 2 மணி நேரத்தில் நம்ம சாமி கும்பிட போகிறோம். ஸோ எமர்ஜென்சியாக டக்குன்னு செய்கிறதுக்காக நான் வந்து கடகடன்னு பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மளோட சக்கரை பாகம் இங்கே வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது வந்து இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம கொஞ்சமாக தானே தண்ணி விட்டுருக்கோம். ஸோ 2 மினிட்ஸ்லேயே அது ரெடி ஆகிடும். அது கொதிச்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து லைட்டாக சூடு, ரொம்ப சூடு வந்து இருக்கக்கூடாது. ஆவி பறக்கிற மாதிரி லைட்டாக, அதாவது போட்ட உடனே எழுந்து மேலே வரணும், அந்த அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப சூடு படுத்திட்டிங்கன்னா கருகிடும். மேலே இருக்கிறது கருகிடும், உள்ளே இருக்கிறது வேகாது. ஸோ இப்போ நம்ம பாலெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம், ஜாமுன் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், பொரிய ஆரம்பிக்குதா. இப்படி தான் இருக்கணும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மீன்ஸ் பாதி பேட்ச் இப்போ சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து முழுகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் வேகவே வேகாது. அதே மாதிரி போட்ட உடனே கலரி கொடுத்துடக்கூடாது. லைட்டாக, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பேட்சுன்றதுனால அடியில் வந்து ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கலரி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். எண்ணெயோட சூடு நம்ம போட்ட உடனே பிடிக்க ஆரம்பிச்சது. நம்ம கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டோடனே வந்துருச்சு. இப்போ சூப்பராக வந்து ஃப்ரை ஆகி வருது. தீ வந்து திட்டமாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே குலாப் ஜாமுனை போட்டு இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணினோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பண்ணோம்னா அதை சுற்றி உள்ளெல்லாம் சைடெல்லாம் கரெக்டாக ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியான டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஜாமுன் இல்லை எந்த டிஷ்ஷுமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக உடையாமல் வருது பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்து உடையாமல் ஈவன் கலராக சூப்பராக வெந்து வருது. ஜாமுன் வந்து எப்படி நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குதுன்னா, அது உடையாமல் ஊறி வரணும். ஊறுற வரைக்கும் அது உடையவே கூடாது. நம்ம எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் அது வந்து குலாப், அதாவது ரவுண்டாகவே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் மேலெல்லாம் வந்து ஃப்ரை ஆகி வந்த உடனே நம்ம இப்படி பண்ணினா கூட ஒன்றுமே ஆகாது. அது உடையவே உடையாது. எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வந்து உடையாமல் கிடைக்கும். சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம போட்டோட கொஞ்சம் அதிகமான சைஸில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒரு சைஸில் போட்டதோட கொஞ்சம் அப்படியே டபுள் த குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம ஜீராவில் போட்டோடனே இன்னும் நல்லா வந்து பெருசாகி வரும். இது இன்னும் நல்லா டார்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக பொரிச்சு எடுத்திங்கன்னா, நல்லா திட்டமான தீயில வச்சு டார்க்காக பொரிச்சு எடுத்திங்கன்னா காலா ஜாமுன் மாதிரி கிடைக்கும். நம்ம நார்மலாக பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இது ஆக்சுவலி இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிட்ட அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரே பக்கம் விட்டுட்டோம்னா ஒரே பக்கம் டார்க் ஆயிரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பேட்ச் எடுத்துருவோம்.
இதில் வந்து நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்க போலோ, அந்த போல் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்து போட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா ஈவனாக ரவுண்ட் ஷேப்பாக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு பாருங்க. நம்ம இதை வந்து ஊற வைக்கவோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து சேர்க்கவோ எதுவுமே கிடையாது, உடையாமல் கிடச்சிருக்கு. எண்ணெயோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடையாமல் கிடைக்கும். இது இருக்கட்டும். நல்லா உங்களோட பேட்ச் சேர்த்துக்கலாம். எண்ணெய் செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூடாகிடக்கூடாது அண்ட் ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து கொசு காலம் அதிகமானதுனால கிச்சனில் நின்று சமைக்கவே முடியல. ஒரு இடமா நின்னோம்னா கிச்சன்ல இருந்து தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூமில் வந்து கொசு நம்மளை உட்கார வச்சிருங்களுக்கு, அந்த அளவுக்கு செம்ம கொசு கிடைக்குது. அவ்வளோதான், சூப்பராக வந்து கிடைச்சிருக்கு. இந்த பேட்சை நான் பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்க, இதில் பாருங்க, இப்போ எண்ணெயோட டெம்பரேச்சர் லெவல் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஊற ஆரம்பிக்குது, அந்த எண்ணெய் வந்து குடிக்க ஆரம்பிக்குது. அதனால எண்ணெயோட சூடு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை நான் பொரிச்சு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் நம்ம ஜீரா வந்து கொதிச்சுட்டு தான் இருக்குது, இன்னமும் கொதிக்குது. நம்ம ஃப்ரை பண்ணியே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த குலாப் ஜாமுனில் இந்த ஜீராவை வந்து கொட்டிடலாம். நம்ம வந்து சூப்பராக பொரிச்சு எடுத்துட்டோம். குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இப்போ இது மேலே நம்ம அழகாக வந்து ஜீராவை வந்து ஊற்றிடுவோம். இப்போது இதில் வந்து நீங்கள் வேணால் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நட்ஸு போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து இதில் பதம்லாம் எதுவுமே பார்க்கல. இவ்வளோ நேரம் கொதிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறதுனால அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுருவோம். இந்த சமயம் நம்ம எவ்வளோ கலந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் ஊறின ஆரம்பித்த அப்புறமா நம்ம கலந்து விட்டோம்னா அது வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போவே வந்து நல்லா எல்லாமே வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஊறி வரட்டும். நம்ம வந்து ஊறி வந்த அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை கொண்டு போய் நம்ம நேராக நெய்வேத்தியத்துக்கு வச்சுருவோம். சூப்பராக வந்திருக்கு ஜாமுன். நம்ம எவ்வளோ நேரம் கூட எடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கு. அவ்வளோ நேரம் தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமே கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். நம்ம ஹாட்டாக ஊற்றிருக்கிறதுனால இது சட்டுன்னு அது ஊறி கிடச்சிரும். என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நம்ம வந்து உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றோன்னா கொஞ்சம் அப்போ நடுவில் வந்து என்ன பண்ணணும்னா கலரி கொடுக்கணும். இல்லைனா நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண விட்டுட்டோம்னா நல்ல அகலமான பாத்திரத்தில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறி சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான், இது இப்படி இருக்கட்டும். நம்ம வந்து இதை கொண்டு போய் நெய்வேத்தியத்துக்கு வச்சுட்டு வந்துடுவோம். குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த லைட்டிங்கில் ஒரு மாதிரி தெரிஞ்சுது, இந்த லைட்டிங்கில் எவ்வளோ ஒரு கிளேஸ் லுக்கோட சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த வெளிச்சத்தில் நல்ல வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஹாட்டாக இருக்குது. குண்டு குண்டு குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒன்று கூடவே பிரேக் ஆகலை. நம்ம அவ்வளோ வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். அதுதான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன டிப்பு ஃபாலோ பண்ணுறது. அதாவது எண்ணெயோட சூடு, நம்ம பிசைறதோட பக்குவம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரேக்கே ஆகாது. நான் இப்போ எவ்வளோ நேரம் கலரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்போ கூட அது பிரேக் ஆகலை. நீங்கள் இந்த சமயம் எவ்வளோ நேரம் கலரி கொடுத்தாலும் அது பிரேக் ஆகாது. ஒன்ஸ் ஊற ஆரம்பிச்சிருச்சு, மேலே இருக்கிற பாகம் சாஃப்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது பிரேக் ஆகிடும். ஸோ அதுக்கு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் அது வந்து பண்ணிக்கலாம். அண்ட் பெரிய பெரிய ஜாமுனெல்லாம் நான் உள்ளே போட்டுட்டு குட்டி குட்டி ஜாமுன்ஸ் எல்லாம் மேலே எடுக்கிறேன். ஏன்னா பெருசாக இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஊறுறதுக்கு. ஸோ அப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஜாமுன். டக்குன்னு ஈஸியாக பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சிடலாம். செம்ம ஹாட்டாக இருக்குது. இந்த நியூ இயர்க்கு, அதாவது 2024க்கு நான் வந்து செஞ்சு வச்ச குலாப் ஜாமுனும் அண்ட் ரெட் பனானா நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன வந்து செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2024 வந்து எல்லாமே கிடைக்கணும், நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நான் வந்து முருகனை வேண்டிக்கிறேன். அவரை தவிர்த்து எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்குது, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் கண்டிப்பாக வந்து உங்களை கை கொடுத்து முன்னுக்கு கூட்டு போவார். அண்ட் உங்களுக்கு 2024 எல்லாமே வெல்த்தியாக ஹெல்த்தியாக ப்ராஸ்பரஸாக வந்து இருக்கணும்னு நான் வந்து முருகனை வேண்டிக்கிறேன். அண்டு எல்லாருக்குமே நல்லதே நினைங்க, அது இப்போ தான் உங்களுக்கும் நல்லது நடக்கும். உங்களுக்கு அன்பு கொடுக்குறவங்களுக்கு அன்பு கொடுங்க, உங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்களுக்கும் அன்பையே கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஹாப்பி நியூ இயர்.